வணக்கம் யூடியூப், நான் இம்ரான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஆரம்பம் தீபாவளி நெருங்கிக்கிட்டே வருது. அதாவது அக்டோபர் 31 தீபாவளியோட கொண்டாட்டம் ஆரம்பிக்குது. ஏன்னா அப்போ தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக ஆரம்பம் பண்ணியிருக்காங்க. அதாவது அஜித்தோட ஆரம்பம் அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் பண்ணதுக்கு வந்து ஐ திங்க் 29 அக்டோபர் இன்றைக்கி நடந்த எல்லா புக்கிங்க்கும் அன்றைக்கி தான் எல்லா படத்துக்கும் புக்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது தீபாவளி இதில் ரிலீஸ் ஆகும்போது ஆல் இன் ஒன், அழகுராஜா, ஆரம்பம், பாண்டிய நாடு, இந்த படங்கள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ தான் புக்கிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரம்பம் ஃபஸ்ட்டு அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 31. ஆக்சுவலாக வந்து அது வீக்கெண்ட்ஸ்னால வந்து நிறைய ஹிட்டாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பயங்கரமான இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆரம்பம், ஆல் இன் ஒன், அழகுராஜா, பாண்டிய நாடு, இந்த 3 படத்துக்கும் வந்து ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க பயங்கர போட்டி அப்படி தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே இந்த 4 நாளில் எல்லா படமும் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிறிஷ் 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வேறு ரிலீஸ் ஆகுது, தமிழில் டப்பாய். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய படம் டிலே ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் 2ஆம் உலகமும் டிலே ஆகிருக்கு, ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகிறனால. ஆக்சுவலாக அஜித்தோட ஆரம்பம் வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேல வந்து பயங்கரமான ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டிக்கெட் ரிசர்வ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல், அதாவது வீக்கெண்டில் வந்து அதாவது என்ன தீபாவளி வரும்போது குறையும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் ஆல் இன் ஒன், அழகுராஜா அண்ட் பாண்டிய நாடுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஆரம்பம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மேபி வந்து ரெக்கார்ட் கூட ப்ரோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு டைம் அப்படி இருக்குது, அந்த டைம் ஆஃப் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இன் ஒன் அழகுராஜா வந்து ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கார்த்தி, சந்தானம் ராஜேஷ் காம்பினேஷன் இந்த படத்தில் இருக்குது. எப்பவும் போல் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோட்டல் காமெடி மூவி. அது மட்டும் இல்லாமல் ஆல் இன் ஒன் அழகுராஜா வந்து ஆரம்பமோட ஃபஸ்ட் டைம் மோதுன்னு அப்படின்னு அதாவது என்ன சொல்ல, ராஜேஷோட ஃபிலிம் அண்ட் கார்த்தியோட ஃபிலிம் ஃபஸ்ட் டைம் அஜித்தோட ஃபிலிமோட மோதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஷால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் விஷாலோட பாண்டிய நாடு வந்து ட்ரையல் வந்துச்சு, நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவரோட கம்பேக் ஃபிலிமாக கூட இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து ஃபிலிம்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரொம்ப இதுதான். படம் நல்லா இருந்தால் தான் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. படம் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் கூட படம் சொதப்பின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சொன்னப்போனால் ஃபுல்லாக அப்படி தான். ஏன்னா ஃபுல்லே பார்த்தீங்கன்னா பாண்டியா தான் இருக்குல்ல கம்மி. இது ஏதாச்சும் படம் நல்லா இருந்தால் தான், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் தான், ஒரு மிராக்கல்னால நம்ம அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பாண்டிய நாடு. ஸோ ஆல் இன் ஒன் அழகுராஜா ஆரம்பம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா எல்லாமே அது வந்து அஜித்தோட படம், இது ராஜேஷோட படம் அப்படின்னு சொல்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஜீரோ கேம் அப்படி தான் சொல்ல முடியும். இந்த தீபாவளிக்கு வந்து 3 பிக் ரிலீசஸ் சொல்லலாம், பாண்டிய நாடு அண்ட் ஆரம்பம் இது. ஸோ ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அது என்ன நான் கரெக்டாக நிற்குது, ஆல் இன் ஒன் அழகுராஜாவும். ஸோ எல்லா சைடும் பேலன்சிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்லாமே வந்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே குட் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு இந்த 3 படங்களும். ஸோ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபுல் ரிவ்யூவோட உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.